வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உயிர் ஞானம் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றுவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் சென்னையில் இருந்து ஆழியார் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிறப்புரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றி அறிமுகம் செய்து வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கரன் ஐயா அவர்கள் இந்தியா, தமிழ்நாடு, சென்னை மாநகரில் வசித்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் இந்திய விமான படையில் 20 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார்கள். பின்னர் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் 18 ஆண்டு காலம் அக்கவுண்ட்ஸ் ஆபீசராக பணி செய்து கடந்த ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்று தற்போது முழு நேரம் வேதாத்திரிய மனவளக்கலையில் தொண்டாற்றி வருகிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் MA யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் முடித்துள்ளார்கள். கிழக்கு தாம்பரம் மனவளக்கலை அறக்கட்டளையின் செயலாளராக பொறுப்பேற்று தொண்டாற்றி வருகிறார்கள். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வேதாத்திரிய கல்வியில் யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் மற்றும் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் வகுப்புகள் நடத்தி வருகிறார்கள். கடந்த 20 ஆண்டுகளாக வேதாத்திரியத்தில் அருள் தொண்டாற்றி வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கரன் ஐயா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று உயிர் ஞானம் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, வளர்க வேதாத்திரியம். இந்த இனிமையான காலை பொழுதிலே இந்த ஜூம் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பானதொரு துரியதவம் ஏற்றி அருட்தந்தையர்களின் ஞான கவிதை மற்றும் அதற்கான விளக்கத்தை கொடுத்து இன்றைய நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் சசிகலா அவர்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பொருள் உயிர் ஞானம் என்கின்ற தலைப்பிலே அருட்தந்தை அவர்களின் கருத்துக்களை நாம் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம். இப்போ இதுல நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா, ஞானம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, அந்த உயிர் எங்கே இருந்தது, அது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, மேலும் அதை பற்றிய சில விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் என்று சொல்லி நமது ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சூட்சமாக நம்மோடு இருந்து இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு வழி நடத்துவார்களா என வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். இப்போ முதலில் ஞானம் என்றால் என்ன என்பதை நம்ம கடந்த சில வாரங்களாகவே நம்ம அடிக்கடி சிந்தித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆதலால் அதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக அந்த உயிரை பற்றி தான் நாம் அதிகம் சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, ஞானம் என்றால் அறிவு. ஆன்மீகத்தை பொறுத்தவரை அது அறிவை அறிந்த தெளிவு என்பதுதான் ஞானம் என்பது ஒரு சிறப்பான விளக்கம். அறிவு என்பது பொதுவான விளக்கம், அறிவை அறிந்த தெளிவு என்பது அது சிறப்பான விளக்கம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அப்போ அந்த உலகில் பிறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அந்த ஞானம் என்ற ஒன்றை பெற வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஞானம் இல்லாத வாழ்க்கையில் மனிதனுக்கும் அமைதி கிட்டாது, இந்த உலகத்திலும் அமைதி சமாதானம் என்பது வருவதற்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. ஆதலால் ஞானம் பெற்று வாழ வேண்டியது அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க, ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தவம் வேண்டும், தவம் பெறுவதற்கு ஒரு குரு வேண்டும். ஆக நாம் குருவின் மூலமாக தவத்தை பெற்று அதன் மூலமாக நாம் ஞானத்தை பெறலாம் என்பது நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். ஆக இந்த உலகில் பிறந்து வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானம் என்பது மிக மிக அவசியமாக உள்ளது. ஏனென்று சொன்னால், ஞான வாழ்வு ஏன் என்று நிறைய பேர் கேட்கும்போது அதற்கு ஒரு விடை என்ன என்று பார்த்தால், எப்படி நாம் வெளிச்சத்தில் ஒரு பொருட்களை தெளிவாக பார்க்க முடிகிறதோ அதே போல ஞானம் அடைந்து அந்த நிலையில் நாம் இந்த வாழ்வை நடத்தி வரும்போது இந்த வாழ்வின் நோக்கம் என்ன, வாழும் முறை என்ன என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்வின் நோக்கத்திற்கு ஏற்றவாறு நமது வாழ்வை அமைத்து கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு அது ஞானம் என்பது தேவையாக உள்ளது. சுவாமி இது ரொம்ப அழகாக விளக்குவாங்க. நம்ம சமையலறைக்கு போறோம், அங்க ஒரு 100 பொருட்கள் இருக்குது. ஆனா நம்ம ஒரு தேநீர் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பொருட்களை மட்டும் நாம் எடுத்துக்கிறோம். அதுக்கான அந்த தேயிலை, இன்னும் சர்க்கரை, பால், இது போன்ற பொருட்களை எடுத்து நம்ம ஒரு தேநீர் தயாரிக்கிறோம்.
அதுபோல நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், எந்த நேரம் எது தேவை என்று அதற்கேற்றாற்போல் அந்த வாழ்க்கையின் நோக்கத்திற்கேற்றாற்போல் வாழும் முறையை அறிந்து கொண்டு வாழ்வது ஞானம் என்று அருட்தந்தை அவர்கள் மிகவும் எளிமையாக விளக்கியிருக்கிறார்கள். அந்த வகையில வந்து நம்ம நிறைய ஞானத்தை பத்தி பேசிட்டு வரும்போது, இன்று நாம் சிறப்பாக அதிலும் குறிப்பாக அந்த உயிர் என்றால் என்ன? அது எங்கு இருக்கிறது? எவ்வாறு இயங்குகிறது? அது எப்பொழுது நமது உடலுக்குள் வந்தது? அது எவ்வாறு வெளியேறுகிறது? பிறப்பதற்கு முன்பு நம்ம எங்க இருந்தோம்? இறந்த பின்னாடி எங்கு நம்ம போகப் போகிறோம்? என்று பல விளக்கங்களை அருட்தந்தை அவர்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அப்போ உயிர் என்றால் என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது கேள்வி சுவாமிஜி சொல்லுவாங்க, "அசையாத ஒன்றிலிருந்து அசையக்கூடிய ஒன்று வந்தபோது அதற்கு பேர் தான் உயிர்." அப்போ அசையாத ஒன்று எது என்று பார்த்தால், அதுதான் அந்த பிரம்மம், தெய்வம், ஆதி, அனாதி, சுத்தவெளி, இறைநிலை, தூய வெளி இப்படி பல்வேறு பெயர்களால் நாம் அழைக்கின்ற அந்த பிரம்மம் என்ற தெய்வம், அது வந்து இருப்பு நிலை. அது வந்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போ அந்த பிரம்மத்திலிருந்து அசையக்கூடிய அந்த விண் என்ற உயிர் தோன்றிய போது, அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? அதை ஆகாசம் என்றும், விண் என்றும், உயிர் என்றும் நாம் அதை சொல்கின்றோம். அப்போ இயங்காத ஒன்றிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு பொருள் தோன்றிய போது, அதற்கு பெயர் தான் அத உயிர் என்று சொல்றோம், விண் என்று சொல்றோம். அது என்ன நம்ம பல்வேறு பெயர்களால் நாம் அழைக்கின்றோம். அப்போ உயிர் என்றாலே இயக்கம், இயங்குதல், அசைதல் அல்லது இயங்குதல், இயக்கம். அப்போ உயிர் என்பது இயக்கச் சிறப்பை குறிக்கும். அப்போ சாமி என்ன சொன்னாங்க, சுத்தவெளி என்பது அது வந்து ஒன்றுமில்லாதது கிடையாது. அது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் காரணமாக தன்னையே இறுக்கிக் கொண்டு அல்லது நொறுக்கிக் கொண்டு துகள்கள் ஆகின்றது. அந்த துகள்களுக்கு பெயர் என்ன அப்படின்னா, அதுதான் இறை துகள், பரம அணு. அணுவுக்கும் முந்திய நிலை. அதை வந்து நாம் பரம அணு என்று சொல்றோம். அப்ப அந்த பரம அணுக்கள் அனைத்தும் இறைவெளியின் சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் காரணமாக அது தற்சுழற்சி வேகம் கொண்டு மிகவும் விரைவாக சுழன்று கொண்டே இருக்கிறது. அதனுடைய சுழல் வேகம் குறைய குறைய அந்த அணுக்கள் நெருங்கி வந்து இயங்கும்போது அந்த இறை துகள்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு கிளஸ்டர், ஒரு கொத்து போல ஃபார்ம் ஆகி அது அணு என்ற நிலைக்கு வருகிறது. அப்ப சாமி என்ன சொல்றாங்கன்னா, விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியது அந்த அணு என்றது ஆட்டம். ஆனால் அணுவுக்கும் முந்திய ஒரு நிலை உண்டு. அந்த நிலைக்கு பேர் வந்து பரம அணு, அணுவுக்கு முந்தியது. அது இறைத்துகள் என்று சொல்லலாம். அப்ப அந்த இறைத்துகள் ஒன்று சேர்ந்து என்னவாகுதுன்னா, அது அணு என்ற உயிராகுது. அதான் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஆதி எனும் பரம்பொருள், அது மெய், அது எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, அதுதான் அணு என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரானது. அப்ப அந்த விண்ணோடு இன்னும் அதிகமான விண்கள் சேரும்போது, அது 5 பூதங்களாக தன்மாற்றம் பெறுகிறது. அது விண்ணிலிருந்து காற்றாக, காற்றிலிருந்து நெருப்பாக, நெருப்பிலிருந்து நீராக, நீரிலிருந்து நிலமாக அது தன்மாற்றம் அடைந்து 5 பூதங்களாக அது மாறி வருகின்றது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கக்கூடிய அனைத்தும் இந்த பஞ்சபூதங்களின் கூட்டுதான். இந்த உலகம் மற்றும் பிரபஞ்சம் அனைத்திலும் நாம் காண்பது எது என்று சொன்னால், அது 5 பூதங்களின் கூட்டு தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த 5 பூதங்களில் முதலாவது தத்துவமாகிய விண் என்ற உயிர் அந்த என்டையர் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் முழுவதும் அது நிறைந்து இந்த பிரபஞ்சத்தையே அது இயக்கிக் கொண்டு இருக்கும்போது அதற்கு என்ன நம்ம பெயர் சொல்லோம்னா மகா ஆகாசம். அந்த மகா ஆகாசம் என்பது என்டையர் யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து அந்த விண் என்ற ஆகாசம் அந்த உயிர் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து என்டையர் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கிக் கொண்டிருக்கும் போது அதற்கு நாம் சிறப்பாக மகா ஆகாசம் என்று சொல்கின்றோம். அந்த பஞ்சபூதங்களில் முதலான விண்ணானது இந்த 5 பூதங்கள் உயிராக வந்து இந்த பஞ்சபூதங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் போது அதற்கு பேர் பூதாகாசம். அப்ப அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் 5க்கும் உட்பொருளாக இருந்து இயக்கிக் கொண்டிருப்பது அந்த விண் என்ற முதலாவது பூதமாகிய ஆகாசம் என்ற உயிர் தான் இந்த 5 பூதங்களில் வந்து இயங்கும் போது அதற்கு வந்து நம்ம பூதாகாசம் என்று சொல்கின்றோம். அப்போ இந்த மனிதன் என்ற நிலையில் அதே அந்த ஆகாசம் என்ற விண் ஆனது நமது உடலுக்குள்ளாக பல கோடி உயிர் அணுக்களாக இருந்து இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கும் போது அதனை நாம் என்ன சொல்லணும்னா சிதாகாசம் என்று சொல்லினோம். அப்போ ஆகாசம் என்பது வடமொழி சொல், அதை நாம் சிறப்பாக உயிர் என்று சொல்கின்றோம். அசையாத ஒன்றிலிருந்து அசையக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த உயிர் என்ற விண் தோன்றி இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அது இயக்கிக் கொண்டிருக்கும் போது அதற்கு நாம் சிறப்பாக மகா ஆகாசம் என்றும், அதே விண் என்ற உயிர் இந்த 5 பூதங்களில் வந்து அவற்றை முறையாக இயக்கிக் கொண்டிருக்கும் போது அதை பூதாகாசம் என்றும், நமது உடம்புக்குள்ளாக அதே விண் என்ற ஆகாசம் உயிராக இயங்கிக் கொண்டிருக்கும் போது அதனை நாம் சிதாகாசம் என்றும் நாம் குறிப்பிட்டு சொல்கின்றோம். அப்ப பூதாகாசம் என்று சொல்லும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரும். பூதம் என்றால் நம்ம ஏதோ சொல்லியிருக்காங்களே, வேறு ஏதோ ஒரு எண்ணம் வரும். பூதம் என்றால் பூத்து வந்தது, அது மலர்ந்து வந்தது, ஒன்றிலிருந்து ஒன்றாக பரிணமித்தது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஆங்கிலத்துல சொல்லும்போது 5 physical properties, 5
மூலகங்கள் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்கிறோம். ஸோ அதிலும் வந்து அந்த ஆகாசம் தான் உயிராக இருந்து இயக்கிக் கொண்டு இவ்வாறு அந்த 3 நிலையில் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? மகா ஆகாசம் என்றும், பூதாகாசம் என்றும், சிதாகாசம் என்றும் சிறப்பாக சொல்லினோம். அப்போ பொதுவா ஆன்மீகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, சில விஷயங்கள் மறைபொருட்களாக இருக்கின்றன. அப்ப மறைபொருள் என்று சொல்லும்போது, எதெல்லாம் மறைபொருளாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, சுவாமி சொல்லுவாங்க, தெய்வம், அது பிரம்மம். தெய்வம் அதிலிருந்து தோன்றிய அந்த விண் என்ற உயிர், உயிரிலிருந்து வரக்கூடிய காந்தம், காந்தம் அது வந்து மனமாக இயங்குது. ஸோ இந்த 4யும் ஆன்மீகத்தில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் மறைபொருட்கள். அப்ப ஆன்மீகம் என்றாலே இந்த மறைவாக இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி ஒரு விளக்கத்தை பற்றி பெற்று, அந்த விளக்கத்தில் நாம் தெளிவாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆன்மீக பயிற்சியே இதற்கு தான். எதெல்லாம் மறைபொருளாக இருக்கிறதோ, அந்த மறைபொருள்களை அந்த 6வது அறிவு என்ற மனதை கொண்டு நம்மால் உணர முடியுமோ, அந்த நிலையை நாம் அடைந்து அந்த அந்த விழிப்பு நிலையில் நாம் வாழ்வை நடத்தி வரும்போது அதைத்தான் நம்ம குறிப்பாக ஆன்மீக வாழ்க்கை என்று நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அந்த தெய்வம் என்ற அந்த சித்தவெளி அது புலன்களுக்கு எட்டாததாக இருக்கிறது. அதிலிருந்து தோன்றிய உயிர் அதுவும் நமது புலன்களுக்கு எட்டாதது. அதிலிருந்து வரக்கூடிய அந்த காந்தம், இன்னும் மனம் இவை அனைத்தும் மறைபொருட்களாக இருக்கின்றன. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த உயிர் என்பதை பற்றி யார் வந்து தெளிவாக ஒரு விளக்கமாக சொல்ல முடியும் என்று சொன்னால், விஞ்ஞானத்தால் உயிரை பற்றி விளக்கமாக சொல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க. ஏன் என்று சொன்னால், விஞ்ஞானத்தை பொறுத்தவரை எந்த ஒன்றாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஒரு லெபோரேட்டரியில வந்து அதை நம்ம நிரூபணம் செய்யணும். ஒரு கருவி மூலமாக அளந்து இது இப்படிதான் இருக்குது என்று நாம் நிரூபணம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் தான் அதை விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளும். அதனால தான் நம்ம சயின்ஸ்ல எவ்வளவு விஷயங்கள் படிச்சிருக்கோம். ஆனா உயிரை பற்றி எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கோமா? ஏதாவது விளக்கம் இருக்கா? அப்படின்னா இல்லை என்று தான் நாம் சொல்றோம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அந்த உயிர் என்பதை விளக்கமாக சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் சித்தர்கள். வேதங்களால் உயிரை பற்றி விளக்கி சொல்ல முடியவில்லை. ஆனால் உயிரை பற்றி மிக தெளிவாக அறிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, அதை விளக்கி சொல்லி அந்த விளக்கத்திலே வாழ்ந்து காட்டியவர்கள் சித்தர்கள். சித் என்றால் உயிர், சித்தர் என்றால் அதை உணர்ந்தவர்கள், அந்த உயிரின் இயக்க ரகசியத்தை அறிந்தவர்கள் சித்தர்கள் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. ஸோ அந்த வகையில இந்த உயிரை பற்றிய ஒரு விளக்கத்தை யார் மிகவும் சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சித்தர்கள் தான் அந்த அகத்தவம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகத்தின் மூலமாக குண்டலினின் யோகத்தின் மூலமாக மனதிற்கு மூலமான அந்த உயிரை உணர்ந்து உயிருக்கு மூலமான அந்த தெய்வத்தை உணர்ந்து அந்த நிலையில் வாழ்ந்து அதை உலகுக்கே வழிகாட்டியாக வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். ஆக இந்த உயிரை பற்றிய விளக்கம் தரக்கூடியவர்கள் சித்தர்கள். அவர்களை சித்தாந்திகள் என்றும் சொல்கின்றோம். அது சுருக்கமா சொல்லிடுவாங்க. சத் சித் அனந்தம். சத் என்றால் மெய்ப்பொருள். சத் என்ற மெய்ப்பொருளிலிருந்து தோன்றியது சித் என்ற உயிர். அந்த உயிர் என்ற ஆகாசத்தால் இணைந்து இயங்குவதுதான் இந்த பிரபஞ்சம் முதற்கொண்டு பஞ்சபூதம் முதற்கொண்டு இந்த மனிதன் வரைக்கும் அனைத்தும் அந்த உயிரால் இயங்குகிறது. எண்ணிறந்த தோற்றங்கள் அதை அனைத்தும் அனந்தம் என்று ஒரே வார்த்தையில சொல்லிறான். அப்போ சத் என்றால் மெய்ப்பொருள், சித் என்றால் அதிலிருந்து தோன்றிய உயிர், அனந்தம் என்றால் கோடிக்கணக்கான ஒரு தோற்றங்கள் அந்த உயிரினங்கள் அனைத்தும் சேர்ந்து அனந்தம் என்று ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு சச்சிதானந்தம், சச்சித் அனந்தம் சச்சிதானந்தம் என்று அவங்க முடிச்சிடாங்க. சோ அப்போ அந்த உயிரை நாம் உணர முடியுமா, அறிந்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். அதான் மகரிஷி சொல்றாங்க, சித்தர்களும் அதான் சொல்றாங்க, உயிரை நாம் அழகாக உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உடலுக்குள் தலை முதல் பாதம் வரை பல கோடான கோடி அணுக்கள் உயிராக சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை நாம சாதாரணமாக எந்த ஒரு கருவியாலும் அளந்து விட முடியவில்லை, இல்லை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் எவ்வாறு அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், மன அலைச்சூழலை குறைத்து அந்த மனதை அதன் மூலமாகிய உயிரின் மீது வைத்து நாம் தவம் செய்யும் போது நாம் உயிரை உணர்ந்து கொள்ள முடியும். சோ ஏனென்றால் அந்த உயிர் என்பது அவ்வளவு ஒரு நுண்ணியதாக இருக்கிறது. அதான் அந்த திருமூலர் சொல்லுவார், மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆனால் ஆவியின் கூறு 100,000 அப்படின்னு முடிப்பார். அப்போ ஒரு பசுமாட்டின் உடலிலிருந்து ஒரு ரோமத்தை எடுத்து அது எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு லென்த் வச்சு கட் பண்ணி அதை 1 100 ஆக்கி 100 1000 ஆக்கி 1000 நாம் 1,00,000 ஆக்கினால் என்ன வருமோ அதுதான் உயிரின் அளவு என்று அழகாக திருமந்திரத்தில் திருமூலர் விளக்கி சொல்லியிருக்கிறார். சோ அத்தகைய நுண்ணியதாக இருக்கக்கூடிய அந்த உயிரை நாம் உணர முடியுமா என்றால் நிச்சயமாக உணர முடியும். வேறு எந்த கருவிகளாலும் அந்த உயிரை நம்மால் அளக்க முடியாது. சோ அதுதான் அந்த உயிர். அப்ப நம்ம உடலுக்குள்ள உயிர் இருக்குது, உயிர் என்று இல்லை என்று சொல்வதற்கு யாரும் கிடையாது. உயிர் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு மின்சாரமானது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மின் சாதனங்களையும் இயக்குகிறதோ அதே போன்று இந்த உடலை இயக்கி கொண்டிருப்பது அந்த உயிர் தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
அப்போ அப்படிப்பட்ட உயிருக்கு என்ன வேலை என்று நம்ம பார்க்கும்போது சுவாமி அழகா சொல்லுவாங்க, இந்த உடலை இயக்குவது உயிரின் வேலை. உயிருக்கு 2 வேலை இருக்கு. சோ அப்ப அந்த உயிர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உடலை இயக்குவது உயிரின் வேலை. இந்த உடலுக்கு ஒரு தடை ஏற்படுமானால், அது அந்த உயிர் அத உணர்ந்து அந்த தடையை நீக்குவது உயிரின் 2வது வேலை. இந்த 2 தான் பிரைமரி ஜாப் ஆஃப் த லைஃப் ஃபோர்ஸ். அப்போ இந்த உயிருக்கு என்ன வேலை என்று சொன்னால், இந்த உடலை அது இயக்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படி இயக்கும்போது இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு தடை வருகிறது என்று சொன்னால், அந்த தடையை உணர்ந்து அந்த தடையை நீக்குவது நமது உயிரினுடைய 2வது வேலை. அப்படிங்களா? அப்போ உயிர் என்பது எங்கு உணர்தல் இருக்கிறதோ, உயிர் இருந்தால்தான் உணர்தல் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப தாவரம் முதல் மனிதன் வரை, ஓரடி தாவரம் முதல் 6 மனிதன் வரை நாம் உயிரினங்கள் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அங்கு அந்த விண் என்பது தனியாக சுழன்று ஓடிக்கொண்டு உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆதலால் அங்கு உணர்வு இருக்கிறது. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த மற்ற உயிரற்ற பொருட்கள் இருக்கிறதே, அந்த கல் இருக்கு, மண் இருக்கு, நதி இது மாதிரி உயிரற்ற பொருட்கள் இருக்கின்றனவே, தாவரம் முதல் மனிதன் உயிருள்ள பொருட்களாக இருக்கிறோமே, அப்போ அதுவும் பஞ்சபூதங்களின் கூட்டுதான், நாமும் பஞ்சபூதங்களின் கூட்டுதான். ஆனால் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு நம்ம உயிரற்ற பொருள் சொல்றோம், நம்ம தாவரம் முதல் மனிதன் வரை உயிருள்ள பொருள் என்று சொல்றோமே, அது என்ன ஒரு வேறுபாடு என்று சொல்லும்போது அருட்தந்தை அவர்கள் அழகாக அதை விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னாக்க, கல் பஞ்சபூதங்களின் கூட்டு தான். அதுவும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற 5 பூதங்களின் கூட்டு தான் அந்த கல் என்று சொல்லக்கூடிய உயிரற்ற பொருட்கள். அப்ப தாவரம் முதல் மனிதன் வரை உயிருள்ள பொருட்கள் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த உயிரற்ற பொருட்களில் பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரத்தில் இல்லாமல், அது ஒரு ஹேப்பசார்டா இருக்கு. அதனால அந்த விண் என்று சொல்லக்கூடிய அந்த முதலாவது பஞ்சபூதங்களில் முதலாவதான விண் என்பது அங்கு தனியாக ஒரு ஓட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. ஆதலால் கல்லை நம்ம உயிரற்ற பொருள் என்று சொல்லுவோம். ஏன்னா நம்ம போய் கல்லை அடிச்சோம்னா நம்ம கைதான் வலி. கல்லுக்கு வலி தெரியாது. ஏன்னா அங்க உயிர் கிடையாது. ஆனால் தாவரம் முதற்கொண்டு மனிதன் வரை பார்க்கும்போது அந்த இவை அனைத்தும் பஞ்சபூதங்களின் கூட்டுதான். ஆனால் இங்கு ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விகிதாச்சாரத்தில் இந்த பஞ்சபூதங்கள் இணைந்து அதற்குள்ளாக அந்த விண் என்று சொல்லக்கூடிய ஆகாசம், முதலாவது தத்துவமாகிய விண் என்ற ஆகாசம் தனியாக ஒரு ஓட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு சுழன்று ஓடும் போது அதைத்தான் உயிரினம் என்று சொல்றோம். உயிருள்ள பொருட்கள். அப்ப உயிர் சுழன்று ஓடும் போது அங்கு ஏற்படுவது என்ன என்று பார்க்கும்போது அதை தான் நம்ம உணர்தல் என்று சொல்றோம். எங்க உயிர் இருக்கிறதோ, எங்கு அந்த ஆகாசம், அதாவது விண் என்ற அந்த ஆகாசம் தனியாக ஒரு ஓட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு சுழன்று ஓடுகிறதோ, அதை நாம் உயிரினம் என்றும், அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அதை உயிரற்ற பொருட்கள் என்று சொல்லும். இதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுவும் பஞ்சபூதங்களின் கூட்டுதான், நாமும் பஞ்சபூதங்களின் கூட்டுதான் என்பதை இங்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உடல் என்பது இந்த உயிர் இயக்கத்தினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது, உயிர் சுழற்சியினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டு, இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உடலுக்குள் உயிரானது உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது, வரவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது, அது செலவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் ஒரு உயிர் ஆற்றலானது இருப்பாக இருந்து கொண்டு நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சாமி அழகா சொல்லுவாங்க, இந்த உடல்ல உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கிறது. உற்பத்தி ஆகி இருக்கும் அனைத்து உயிரணுக்களும் வெளியில போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்மால் உயிர் வாழவே முடியாது. சோ அதனால இங்க என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது, இந்த உடலுக்குள் உயிரணுக்கள் உயிர் ஆற்றல் உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கிறது, வரவாக இருக்கிறது ஒரு புறம். மறுபுறம் அது செலவாகவும் இருக்கிறது. இந்த வரவு செலவுக்கு இடையில் உயிராற்றல் மத்தியில் இருப்பாக இருந்து கொண்டு அது நம்மை இயக்கி கொண்டும் இருக்கிறது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ இந்த உடலில் உயிரணுக்கள் எப்படி உற்பத்தி ஆகின்றன என்று சொல்லும்போது அதான் நம்ம காயகல்ப தத்துவம். இப்ப காயகல்ப தத்துவத்தில் என்ன சொல்றோம்? நம்ம இந்த பருவுடல், அந்த பருவுடலுக்குள்ளாக நாம் உண்ணக்கூடிய உணவு 7 தாதுக்களாக பிரிகிறது. அது ரசமாகி, ரத்தமாகி, சதையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி, சுக்கில ஸ்ரோனிதம் என்ற 7 தாதுக்களாக அந்த உணவு பிரிகிறது. அந்த 7வது தாதுவாகி அந்த சுக்கிலம் அல்லது ஸ்ரோனிதம், அதிலிருந்து நிறைய உயிரணுக்கள் உற்பத்தி ஆகின்றன. அந்த உயிரணுக்களிலிருந்து காந்தம், காந்தம் தான் மனமாக இருக்கு. இதுதான் நம்ம காயகல்ப தத்துவம். அப்போ சாமி சொல்லுவாங்க, எந்த உணவை நாம் சாப்பிட்டாலும் அந்த உணவு இந்த 7 தாதுக்களாக 7 எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய 7 தாதுக்களாக அது மாறிவிடும். அந்த 7வது தாது ஆகிய சுக்கில சிரோனியத்திலிருந்து தான் நமது உயிரணுக்கள் உடலில் உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கின்றன. சோ அதனால இந்த 7வது தாது ஆகிய ஜீவ வித்துக்களுடைய குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி எவ்வாறு இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உயிரணுக்களின் அந்த ஒரு அளவும் நமது உடலில் இருக்கும். அப்ப அங்க குவான்டிட்டி குவாலிட்டி சரியில்லை என்று சொன்னால் அதற்கேற்றவாறு உயிரணுக்களின் உற்பத்தியானது குறைவாக இருக்கும். அதற்கேற்றவாறு காந்தம் குறைவாக, மனம் சரியாக இயங்காது. அப்போ வாழ்க்கையை சிக்கலாக மாறிடும். ஆதலால்
இந்த 7வது தாதுவாகிய அந்த சுக்கில ஸ்ரோனியத்தினுடைய மதிப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க. அப்ப பிறப்பு எவ்வாறு நிகழ்ந்தது என்று சொன்னால், அது தந்தையுடைய உயிரும் தாயுடைய உயிரும் ஒன்று சேர்ந்து நம்ம இங்க வந்திருக்கோம். அதான் சாமி அழகா சொல்லுவாங்க, தந்தை தாய் ஈரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமும் மற்றும் அழித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் அப்படின்னு சுவாமி அழகா சொல்லும். அப்ப எப்படி நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்? தந்தையுடைய உயிரும் தாயுடைய உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி இந்த உலகில் வந்தோம் அப்படின்னா, அந்த ஈருயிர் வினைகள் அறமும் மற்றும் தெரியாது. அந்த வினைகள் அனைத்தும் அறமா இருக்குதா இல்ல வேறதாக இருக்குதா நமக்கு தெரியாது. அழித்த பதிவுகள் அனைத்தும் நம் சொத்தாச்சு. அப்ப இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து இந்த வினைகளை எல்லாம் போக்கி தூய்மை செய்து கொண்டு எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி எது என்றால் குரு உயிருடைய சேர்க்கை. ஆதலால் குரு திருவடியை வணங்கி வாழ்த்தி வாழ்வோம் அப்படின்னு மிகவும் அழகாக சொல்லுவாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த உடலில் உயிர் எப்படி வந்தது என்றால் தந்தையுடைய உயிர் தாயுடைய உயிர் ரெண்டு சேர்ந்தா நம்ம வந்திருக்கோம் என்பது ரொம்ப தெளிவா தெரியுது. அதான் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசை எல்லோருக்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடுன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம கொண்டு வந்த முதல் எது என்று சொன்னால் அந்த தந்தை தாயிடமிருந்து கொண்டு வந்த அந்த உயிர், அந்த வித்து, அதை வச்சுதான் முதலாக வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை என்பது துவங்கி இருக்கிறது. அதனுடைய பெருமை தெரியாமல் நம்ம அதை வீணடித்து விட்டால் அப்போ குறைந்த ஒரு வயதிலேயே நம்ம ஒரு முதிர்ச்சியான தோற்றம் வாழ்க்கை சரியாக வாழ முடியாது என்பதைத்தான் இந்த அவை பாடல் குறிப்பிட்டு சொல்கிறது. ஆக அந்த பிறப்பு நிகழ்ந்தது என்ன காரணம் என்று சொன்னால் வித்து கழிந்த இடத்தில் பிறப்பு நிகழ்கிறது. சாமி அழகா சொல்லுவாங்க, பிறப்பு எவ்வாறு நிகழ்ந்தது என்றால் வித்து கழிந்த இடத்தில் பிறப்பு நிகழ்கிறது. சரி, இறப்பு எவ்வாறு நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தா அதுவும் அதே தான். வித்து கழிந்த இடத்தில் இறப்பு நிகழும். எங்க அந்த வித்து கழிந்து விடுகிறதோ அங்கு அந்த இறப்பு என்பது நிகழ்ந்து விடும். சோ அதான் உண்மை. அப்போ சித்தர்கள் இந்த உடலை 9 ஓட்டைகள் கோட்டை என்று வர்ணிக்கிறார்கள். காதுகள் 2, கண்கள் 2, மூக்கு 2, வாய், ஆசனவாய், பிறப்பொறுப்பு என்று 9 ஓட்டைகள் உடைய கோட்டையாக இந்த உடல் இருக்கிறது. அப்ப இந்த உடலுக்குள் உடல் என்பது பஞ்சபூதங்களின் கூட்டு. அந்த பஞ்சபூதங்கள் அந்த முதலாவது இருக்கக்கூடிய விண் என்பது மிகவும் ஒரு நுண்ணிய பொருளாக இருக்கிறது. இருந்த போதும் அது உடல் முழுவதும் சுழன்று இயங்கிக் கொண்டுதானே இருக்குது. அந்த 9 ஓட்டைகள் வாயிலாக இந்த உயிரானது போயிடலாமே, போகலையே. ஏன் போல? அதான் சாமி விளக்கி சொல்றாங்க. அப்போ இந்த உடலுக்குள் உயிரை பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக, ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருந்து கொண்டு இயக்குவது எது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய ஜீவ வித்து குழம்பு. அப்ப அந்த ஜீவ வித்து குழம்பு இருக்கும் வரை நமது உடலில் உயிராற்றல் இருக்கும். ஆதலால் அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பராமரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் நம்ம காயகல்பம். அந்த காயகல்பத்தின் மூலமாக அந்த ஜீவ வித்து குழம்புடைய அதனுடைய தரத்தையும் திறத்தையும், குவான்டிட்டி குவாலிட்டி இரண்டையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அது ரெண்டையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண போது அந்த உயிரணுக்கள் நிறைய உற்பத்தி ஆகும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் சாமி அழகா சொல்லுவாங்க, ஒரு சர்ச்சில் ஒரு வாசகம் எழுதி வச்சிருக்காங்களாம், இந்த உலகம் முழுவதையும் உன்னுடையதாக்கி கொண்டாலுமே கூட உன்னுடைய உயிர் சக்தியை நீ இழந்து விட்டால் நீ எதை பெறப்போகிறாய் என்பதாக ஒரு பைபிள்ல வாசகம் வரும். அது மாதிரி இந்த உலகத்தையே நமதாக்கி கொண்டால் கூட அந்த வித்து சக்தியுடைய ஒரு பெருமை, ஒரு மகிமை தெரியவில்லை என்று சொன்னால் மனிதன் அந்த வாழ்வை இழந்துவிட நேரிடும் என்பதாக இங்க ஒரு கருத்து. சோ அந்த குறை நமக்கு இல்லாமல் அருட்தந்தை அவர்கள் அந்த அற்புதமான காயகல்ப பயிற்சியை கொடுத்து அதன் வாயிலாக அந்த ஜீவ வித்துக்களுடைய குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டையும் நாம் அதிகரித்துக் கொள்ள முடியும் என்பதை நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், உயிர் எப்படி நமக்கு வந்தது என்று பார்க்கும்போது நம்மளுடைய தந்தையுடைய தாயுடைய உயிர் என்று சேர்ந்து ஒரு கருவாக உருவாகி வந்த போதே அங்கு உயிரானது வந்துவிட்டது. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து 1 மாசம் 2 மாசம் ஒரு 7 மாதம் ஆகும்போதுதான் அங்க நுரையீரல் போதுமான வளர்ச்சி அடைகிறது. அப்பதான் சுவாசம் வருது. சுவாசம் தான் உயிர். ஆதலால் ஒரு குழந்தைக்கு 7வது மாதத்தில் உயிர் வருகிறது என்பதாக சில கருத்துக்கள் நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். சாமி தெளிவான விளக்கம் கொடுக்குறாங்க. எப்போ தந்தையுடைய உயிரும் தாயுடைய உயிரும் அந்த விந்து நாதம் ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு கருவாக உருவாகி விட்டதோ அப்பொழுதே வந்ததுதான் அந்த உயிர். அங்க அந்த உயிர் என்பது இல்லையானால் அந்த கரு என்பது எவ்வாறு வளரும்? சாமி கேட்கிறாங்க. அந்த கருவுக்கு உயிர் இல்லை என்று சொன்னால் அந்த உயிரானது எவ்வாறு வளரும்? ஆதலால் நம்ம எப்போ உயிர் வந்தது என்பதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய விளக்கங்கள் நம்ம கேட்டிருந்தாலும் இங்கு இந்த ஆன்மீகத்தில் ஒரு தெளிவான விளக்கமாக அந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்த போதே அது உயிராக நமக்கு வந்துடுச்சு.
அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி உயிர் எங்க இருந்தது? தந்தையுடைய உயிரும், தாயுடைய உயிரும் 2 பேரும். அங்க உயிர்ந்த ஒரு பகுதி தான் நம்ம வந்து இங்க உருவாகி, கருவாக வந்து உருவாகி வந்து இந்த உடலாக எடுத்து வந்திருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அப்போ இந்த வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பிறப்புக்கும், இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்த தான் நம்ம வாழ்க்கை என்று சொல்கின்றோம். இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக என்ன சொல்லாங்கன்னாக்க, இந்த பஞ்சபூதங்களும் நம்ம உடல்ல இணக்கமாக இருந்து இயங்கும்போது வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நோய் நொடி இல்லாமல் கூட வாழ முடியும். அதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும், அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று பார்க்கும்போது, இந்த 5 பூதங்களும் நமது உடலுக்குள் இணக்கமாக இருந்து இயங்கும்போது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபாடு ஏற்பட்டு அந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள இனிமை கெட்டு அந்த உடல் என்பது உயிர் என்பது வேறாக பிரிந்துவிடும் என்று சொன்னால் அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? அது மரணம் என்று சொல்லிடுறோம். ஓகேங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப மரணம் என்பது உடலுக்கும் உயிருக்கும் இனிமை நீடிக்கும் போது அது வாழ்க்கை. உடலுக்கும் உயிருக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்டு அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த போது அதை தான் நம்ம மரணம்னு சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். எளிமையானது தான். அதை இன்னும் சிறப்பா ஆன்மீகத்துல என்ன சொல்லாங்க? மரணம் என்பதற்கு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இது பஞ்சபூதங்களின் கூட்டு. மரணம் என்ற அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களோடு இணைந்து விடுகிறது. இந்த மண்ணாகிய இந்த உடல் மண்ணோடு சேர்ந்து விடுகிறது. இங்க இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து வெளியில இருக்கக்கூடிய நீரோடும், நெருப்பு அங்க உள்ள நெருப்போடும், இங்க உள்ள பிராணவாயு வெளியில உள்ள காற்றோடும் கலந்து இந்த விண் என்ற உயிர் வந்து அந்த வெளியோடு சேர்ந்துடும். பிரபஞ்ச களத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய வெளியோடு சேர்ந்துடும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் மரணம். வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப மரணம் என்பது ஒரு நாள் நிச்சயம் வந்துதான் ஆகும். அது வந்து நம்ம வராது என்று சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா சாமி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. "We all have come to this world with a return ticket." நாம வந்து ஒரு ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கோம். அதுல வந்து தேதி வந்து ஆல்ரெடி இருக்குது. The date is already printed. Only thing it is a secret. நமக்கு தெரியாது. 80 வயசா, 90 வயசா, இல்ல செஞ்சுரியா, 100 வயசா தெரியாது. பட் அது ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியும். பிறந்து விட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த உலகை விட்டு நாம போகத்தான் போறோம். அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் சாமி சொல்லுவாங்க. இதை நாம் தெரிந்து கொண்டால் கவலை என்பது மனிதனுக்கு வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்க, உலகத்த விட்டு ஒரு நாள் போகதானே போறோம். அப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்பட்டுட்டு? அப்படின்ற ஒரு கருத்தை சாமி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது, மரணம் என்பது இன்னும் சாமி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இந்த வாழ்க்கை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப மனித வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டு பார்த்தால், சிக்கல் இல்லாத மனித வாழ்க்கையே கிடையாது. சாமிஜி அழகா சொல்லுவாங்க. சிக்கல் இல்லாமல் வாழணும் அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறான் என்று சொன்னால், அதுவே பெரிய சிக்கல்னுவாங்க. யூ வாண்ட் டு லீவ் வித்தவுட் எனி ப்ராப்ளம்ஸ், தட் இட்செல்ஃப் எ ப்ராப்ளம். சிக்கல் இல்லாமல் மனிதன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னால், அதுவே ஒரு பெரிய சிக்கல். அப்போ சிக்கல்களோடு இணைந்ததுதான் இந்த வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சாமி என்ன சொன்னாங்க? இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இயங்க ஆரம்பித்த போதே சிக்கல்கள் ஆரம்பமாகி விட்டது. இந்த சிக்கல்கள் எப்பொழுது முடியும் என்று சொன்னால், எப்பொழுது இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறதோ, அப்பொழுது இந்த சிக்கல்கள் எல்லாம் முடிஞ்சிடும். அதான் ஆன்மீகத்துல வேடிக்கையா சொன்னாங்க. அவர் இறந்துட்டாரு, கூட இருக்கவங்கலாம் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவர் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அடுத்து அவரை தொடர்ந்து வரக்கூடிய அவருடைய உறவுகள், பிள்ளைகள் எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு வேடிக்கையா சொல்லலாம். அந்த வகையில பார்க்கும்போது சாமி என்ன சொல்றாங்கன்னா, மரணம் என்பது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னும். மரணம் என்பதே எப்படி பார்க்குறாங்க பாருங்க ஆன்மீகத்துல. மகான்கள் வந்து மரணம் என்பது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரம் தான் அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நீண்ட நாள் நம்மால் வாழ முடியாது. சாமி கூட அவங்களுடைய பர்த்டேல சொன்னாங்க ஆழியார்ல. என்னுடைய பிறந்த நாள் நீங்க எல்லாம் ஒரு கொண்டாட்டமாவே வச்சிருக்கீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா 90 வயசுக்கு மேல யாரும் வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சாமி சொன்னாங்க ஆழியார்ல. ஏன்னு சொல்லும்போது பிறருக்கு உதவி கொண்டே நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கணும். நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் பிறருக்கு உதவியாக இருந்து கொண்டு உதவி செய்து கொண்டே நாம் வாழ வேண்டும். பிறருடைய உதவியால் தான் நான் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு வரும்போது நம்ம இந்த உலகத்தை விட்டு போய்விடுவது நல்லதுன்ட்டு ஒரு கருத்தை சாமி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில நம்ம பார்க்கும்போது அந்த மரணம் என்பதும் இயற்கை நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு ரிலீஃப். ஏன்னா உடல்ல ஒரு நோய் வந்துடுச்சு, நீண்ட நாட்கள் கஷ்டப்பட்டு துன்பப்படுறோம். அப்ப அந்த நோய் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றலும் காந்த ஆற்றலும் எப்படி ஒரு பொத்தலுள்ள பாத்திரத்தில் நீர் வெளியேறி கொண்டே இருக்கிறதோ, அதே போன்று அந்த நோய் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றலும் காந்த ஆற்றலும் விரயமாகிக் கொண்டே இருக்கும். அப்போ இறுதியாக ஒரு நிலை வரும். அது என்ன நிலை என்றால், நம்மளுடைய அந்த கருமையம் என்று சொல்லக்கூடிய அங்கு ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு, அங்கு இருக்கக்கூடிய வித்து குழம்பானது வெளியேறிவிடும். அப்படி வெளியேறிவிட்டால் அது உயிர் பிரிந்துவிடும், மரணம் நிகழ்ந்துவிடும். ஸோ அந்த வகையில அவங்க பார்க்கும்போது, அந்த மரணம் என்பதும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வரம் என்றுதான் மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்போ மரணம் என்று பார்க்கும்போது 3 விதமான வகையில் மனிதனுக்கு மரணம் வருது. ஒண்ணு வந்து இயற்கையாக வரக்கூடிய மரணம். இன்னொன்னு வந்து விபத்து காரணமாக,
மூன்றாவது முழுமை பேறு என்ற 3 நிலைகளில் மனிதனுக்கு மரணம் வரும். இயற்கை என்று சொன்னால் ஒரு வயதான காலத்துல உடல் உறுப்புகள்லாம் சிறிது சிறிதா செயல் இழந்து அந்த மரணம் நிகழும்போது அதை நாம் இயற்கை மரணம் என்று சொல்லுவோம். சில பேர் வந்து நோய்வாய்ப்பட்டு கூட சில காலம் அந்த நோயிலே இருந்து அதன் காரணமாகவும் இறந்து விடும்போது அதை வந்து நம்ம இயற்கை மரணம் என்று நாம் சொல்கின்றோம். அதற்கு அடுத்ததாக என்ன என்று சொன்னால் அது விபத்து அல்லது இந்த தற்கொலை இது போன்ற ஒரு சம்பவங்களால் ஏற்படக்கூடிய ஒரு மரணம். அது 2வது. அப்போ வாழ்ந்து ஒரு நல்ல ஒரு வயது அடைந்து அதற்கு பின்னாடி மரணம் வரும் என்று சொன்னால் அந்த உயிரினுடைய வேகம் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கும். அது வந்து சட்டுன்னு இந்த உலக கவர்ச்சியை விட்டு அது மேல் நோக்கி சென்று விடும். ஆனால் ஒரு இளம் வயதில் ஒரு விபத்து காரணமாகவோ அல்லது ஒரு தற்கொலை காரணமாகவோ ஒரு 20, 30 வயதுல அது உடல்ல இருந்து உயிர் பிரிகிறது என்று சொன்னால் அந்த உயிரினுடைய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். அத்தகைய ஆன்மாக்கள் பிற உயிர்களோடு இணைந்து இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளது. அதுதான் சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா அந்த டியூயல் பெர்சனாலிட்டி. அப்போ சில பேருக்கு வந்து பேசிடும் போதே வேறு விதமா பேசுவாங்க. அது என்னன்னா அவங்களுடைய ஏதாவது ஒரு சோல் அட்டாச் ஆயிருந்தனாக்கா இவங்க சோலை விட அந்த சோல் டாமினேட் ஆகும்போது அதனுடைய பேச்சு வெளிப்படும். அதுக்கப்புறம் மீண்டும் இது வரும். அப்படிலாம் சில காலம் இருந்து அது வெளியேறிவிடும். அதுதான் நம்ம என்ன சொல்லலாம் விபத்து அல்லது தற்கொலை இது போன்ற காரணங்களால் ஏற்படக்கூடிய ஒரு மரணம் என்று நம்ம பார்க்கிறோம். 3வது தான் அந்த முழுமை பேறு. அப்ப முழுமை பேறு என்று சொல்லும்போது அந்த நம்ம முதல்ல சொன்னது போல இந்த அறிவை அறிந்து கொண்டு அந்த அறிவை அறிந்த தெளிவில் ஒரு ஞான நிலையை அடைந்து அந்த நிலையில் தானும் வாழ்ந்து பிறரும் வாழ்வதற்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு பிறர் வாழ ஒரு நன்மைகள் செய்து இந்த உலகுக்கே வழிகாட்டியாக வாழ்ந்து நிறைவு பெறும்போது அதை தான் முழுமை பேறு என்று சொல்கிறோம். அப்ப அந்த முழுமை பேறு என்ற நிலையை அடைந்தவர்களுடைய ஆன்மாக்கள் அது வந்து விரைந்து அந்த இறைநிலை நோக்கி பயணித்து விடும் என்பதாக சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இதை 4ஆ சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுச்சியம் என்று சொல்லுவாங்க. அப்ப சாலோக்கியம் என்று என்ன சொன்னால் என்னன்னாக்க இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பின்னாடி இந்த உலக கவர்ச்சியை ஒட்டி அந்த ஆன்மா இயங்கும் போது அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் சாலோக்கியம் என்று சொல்றோம். அதுக்கு அடுத்ததாக என்னன்னாக்க சாமீபியம். சாமீபியம்னா அது வந்து அந்த சூரிய மண்டலம். இந்த சூரிய மண்டலம் சூரிய களத்தை ஒட்டி இந்த ஆன்மா இயங்கும் போது அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் சாமீபியம் என்று சொல்றோம். அதற்கு மேல என்னன்னாக்க சாரூபியம். சாரூபியம்னாக்க இந்த பிரபஞ்ச களம் பேரியக்க மண்டலம் வரைக்கும் இந்த ஆன்மா சென்று விடுகிறது என்று சொன்னால் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் சாரூபியம் என்றும் அதற்கும் மேலாக முடிவாக சாயுச்சியம் என்று சொல்லும்போது அந்த ஆன்மா முழுமையடைந்து அந்த இறைநிலையோடு இணைந்து விடும்போது அதை நம்ம வந்து சாயுச்சியம் என்றும் நம்ம சிறப்பாக சொல்லுவோம். அப்போ எந்த வகையில நம்ம இது இருக்குது நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதை ஒட்டி தான் இந்த இறந்த பிறகு ஆன்மாவானது போகும் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. இப்போ ஒரு 4 நிலைகள் பார்த்தோம். வேடிக்கையா ஒரு இது சம்பவம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் ஒரு வேலையில இருந்தாரு. அந்த வேலையில இருந்துட்டு வரும்போதெல்லாம் டெய்லி சாயந்தரம் மாலையில வந்து அந்த இருட்டு கடை அல்வாங்க ரொம்ப ஃபேமஸ். அங்க போயிட்டு கொஞ்சம் அல்வா சாப்பிட்டு வீட்டுக்கு வர அவருடைய பழக்கம். ஒவ்வொரு நாளும் அங்க போகாம வீட்டுக்கு வரமாட்டாரு. அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆயிட்டா கூட மாலை நேரங்கள் அங்க போயிட்டு கொஞ்சம் அந்த அல்வா வாங்கி சாப்பிட்டு வர்றது ஒரு பழக்கம். ஒரு நாள் வயது முதிர்வு காரணமாக அவர் நோயப்பட்டு மரணம் அடைஞ்சிறாரு. அப்ப அவங்க கேட்குறாங்க இந்த ஆன்மா எங்க போகும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டான். இன்னொருத்தர் சொன்னாரா அது வேற ஒண்ணும் இல்ல அந்த இருட்டுக்கடை அல்வா கடை வாசல்ல போய் அது நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வேடிக்கை. அது மாதிரி நம்ம வந்து வாழ்ந்து நமது எண்ணம் எந்த நிலையில் இருக்கிறதோ அதற்கேற்றவாறு இந்த ஆன்மா வந்து அதை நோக்கி பயணிக்கும். அப்போ நம்ம மனவளக்கல்ல சேர்ந்து அன்றாடம் தவம் செய்து குறிப்பாக துரியாதீத தவம் எல்லாம் நம்ம செய்து வரும்போது அந்த அடிக்கடி அந்த இறைநிலை பற்றிய ஒரு எண்ணத்திலே நாம் இருந்து வந்தோம் என்று சொன்னால் இந்த மரணம் என்ற ஒன்று நிகழும் போது இந்த ஆன்மாவுக்கு அந்த எண்ணத்துடைய வேகம்தான் அதிகமாக இருக்கும். அது விரைவாக அது எங்க போகும் அந்த பேரியக்க மண்டலம் என்ற சாரூபியம் இல்லை அதை தாண்டி இருக்கக்கூடிய சாயுச்சிய நிலையை நோக்கி அது பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த தவம் செய்து பழக பழக அந்த எண்ணங்களே மேலோங்கி நிற்கும். அதற்கேற்றவாறு இந்த ஆன்மா அந்த நிலையை இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்னால் அதற்கான ஒரு நிலையை அது அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனாலதான் நம்ம அன்றாடம் அந்த துரியாதீத தவம் செய்கின்றோம். ஆக மரணத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் என்று சொன்னால் நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்கதான் போறோம். அதனால நம்ம வந்து பயப்பட வேண்டியதே கிடையாது. பிரம்மத்துல இருந்து தான் வந்திருக்கோம். மீண்டும் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்னால் இந்த உலக வாழ்க்கை நிறைவடைந்த பின்னால் மீண்டும் நம்ம வந்து அந்த பிரம்மத்தோட தான் போய் சேரப்போறோம். அதனால ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. எல்லாருமே அழகா சொல்றாங்க. இப்ப கிறிஸ்தவர்கள் கூட கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஒருத்தர் இறந்துட்டானா என்ன போறாங்க
கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அப்ப நம்ம கவலைப்படணும். அவர் தான் கர்த்தர்ட்ட போயிட்டாரு. அது மாதிரி நம்மள என்ன சொல்றாங்க, சிவலோக பிராப்தி அடைந்தார். அந்த இறைவனோட போய் இணைந்து விட்டார், கலந்து விட்டார்ன்னு சொல்லும். ஸோ அதனால வந்து இயற்கையாவே நம்ம பார்க்கும்போது, மொழி வழக்குல கூட எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சுச்சுன்னா, அது இறைவனை நோக்கி தான் அது சென்றுவிடும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க, நமக்கு வந்து நிறைய பிறவிகள் இருக்கு. நம்ம வந்து இந்த பிறவியில இப்போ நல்லா இருந்தோம்னா, அடுத்த பிறவியில நமக்கு நிறைய நல்லது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா, நம்ம அடுத்த பிறவியில வந்து நாயா பிறப்போம், இல்ல அதுவா பிறப்போம், இதுவா பிறப்போம். அப்ப நம்ம நாயாக பிறந்தால் நம்ம வந்து தெருவுல போம்போது சிறுவர்கள் கல்லால் எடுத்து அடிப்பாங்க. அப்படிலாம் வந்து நமக்கு நிறைய பக்தி மார்க்கத்துல சில விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டோம். ஆனால் அப்போ முற்பிறவி என்பது என்ன என்று நாம் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு சிந்தித்தால், சாமி என்ன சொன்னாங்க? முற்பிறவி என்பது நமது பெற்றோர்கள். நமது தாய் தந்தை தான் நம்மளுடைய முந்தைய பிறவி. சரி அடுத்த பிறவி யாரு? அ என்று பார்க்கும்போது அது வந்து மறுபிறவி என்று பார்த்தால் அது நம்ம குழந்தைகள். அப்போ நம்ம மூலமாக வந்த குழந்தைகளா நம்மளுடைய மறுபிறவி. அப்ப முற்பிறவி என்பது நமது பெற்றோர்கள். மறுபிறவி என்பது நாம் பெற்றெடுத்த குழந்தைகள். அடுத்த பிறவியில போய் நம்ம நாயாவோ, இல்ல அதுவா, இதுவா பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடையாது. உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்னாடி, அங்க வந்து இன்னொரு பிறவி என்பது வருவதற்கு வாய்ப்பில்லை. ஸோ, ஆதலால் வந்து நம்ம அந்த மறுபிறவி என்பதை நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, ஆன்மீகத்துல, பக்தி மார்க்கத்துல அச்சமூட்டியும், ஆசை காட்டியும் மனிதனை நெறிப்படுத்துவதற்கு, முறைப்படுத்துவதற்கு சில விளக்கங்கள், விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அத நம்ம கேட்டுக்க வேண்டியது தப்பு கிடையாது. ஆனால் அதற்கு மேலாக இந்த அறிவை கொண்டு நாம் சிந்தித்தால், சாமி என்ன கேட்கிறாங்க? ஒரு குழந்தை வரணும்னு சொன்னா, ஒரு ஆணும், பெண்ணும் இணைந்தால் தான் ஒரு குழந்தை வரும். ஒரு ஆணும், பெண்ணும் சேர்ந்து ஒரு நாயை உருவாக்க முடியும்னா முடியாது. அது நாம் எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம் தான். ஆதலால் மறுபிறவியில் நாம நாயா பிறப்போம், கல்லால் அடிப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மறுபிறவி என்பது நம்மளுடைய பிள்ளைகள். அந்த உடலை விட்டு இந்த ஆன்மாவானது, உயிரானது பிரிந்து சென்று விட்டால் அது மேல் நோக்கி போயிடும். அதுதான் அப்படி இல்லை என்று சொன்னால், அந்த ஆன்மாவுக்கு இன்னும் நிறைய பதிவுகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது. அப்படின்னு சொன்னா, அது தன்னுடைய குழந்தைகள், பையனோ, பொண்ணோ அவர்களோடு இணைந்து சிறிது காலம் தங்கி, அது மீண்டும் அந்த சுத்தவெளியை நோக்கி தான் போயாகணும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. என்று சொல்லும்போது, மாரிஸ் என்ன சொன்னாங்க, அப்படி மறுபிறவி பிறந்தவர்கள் தான் மீண்டும் மீண்டும் இறக்குறாங்க என்று சொன்னா, உலகுடைய ஜனத்தொகை மாறாது இருக்கணும். 100 கோடி பேர்னா 100 கோடியில ஸ்டாட்டிக் அப்படியே நிலையா இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே. இந்த மக்கள் தொகையை அதிகரித்துக் கொண்டே போகுதே. சோ அதனால சாமி என்ன சொன்னாங்க, பிறந்தவர்கள் தான் மீண்டும் ஐ மீன் இறந்தவர்கள் தான் மீண்டும் பிறக்கிறார்கள் என்று சொல்வதற்கு கிடையாது. அது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதான் சித்தர் பாடுறார். கறந்த பால் முளை புகா, கடைந்த வினை மோர் புகா, உடைந்து போன சங்கு அஹ் உதிர்ந்த பூ விரிந்த காய் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் மீண்டும் பிறப்பது இல்லை இல்லை இல்லையேன்னு சொல்றார். அப்போ இது வந்து ஒரு மரத்துல இருந்து ஒரு காய் கீழே விழுந்துச்சுன்னா அது மீண்டும் போய் சேர முடியாது. பசுவின் மடியில இருந்து நம்ம பாலை கறந்துட்டோம்னா அது மீண்டும் போய் சேர்க்க முடியாது. ஒரு சங்கிலிருந்து ஓசை வந்துடுச்சு திரும்ப கொண்டு அந்த சங்கில வச்சிரோம்னா அது முடியாது. இதே போல இறந்தவர்கள் மீண்டும் பிறப்பது இல்லை 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 இல்லையே அப்படின்னு சிவாகிரி என்ற சித்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதனால இந்த விளக்கங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்ட பின்னால் மறுபிறவி என்பது கிடையாது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நமது குழந்தைகள் தான் நமது மறுபிறவி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப முற்பிறப்பு என்பது எனது பெற்றோர்கள், மறுபிறவி என்பது எனது குழந்தைகள். இப்ப சாமி ஒரு முறை ஆலயில இருக்கும்போது சொன்னாங்க, பேராசிரியர்கிட்ட பேசினபோது ரொம்ப சிரிச்சுட்டே சொன்னாங்க, ஐ ஹவ் க்ளோஸ் 2 எம்பசினாங்க. 2 எம்பசியை நான் க்ளோஸ் பண்ணிட்டேனாங்க. அப்ப எல்லாருக்கும் புரியல. சாமி என்ன சொல்றாங்க, 2 எம்பசியை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்களே அப்படின்னு. எம்பசினா நமக்கு தெரியும். இப்ப சென்னை போன்ற பெருநகரங்களில் அந்த ஃபாரின் எம்பசிஸ் இருக்கும். அங்க வெளிநாடு போவதற்கான அந்த விசா மற்ற ஆவணங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் எதுனா அதான் எம்பசி. அப்போ 2 எம்பசியை க்ளோஸ் பண்ணிட்டோம் சாமி சொல்லும்போது எல்லாரும் யோசிக்கிறாங்க. எந்த எம்பசியை க்ளோஸ் பண்ணாங்க சாமிஜின்னு யோசிக்கும்போது மாதிரி சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டு. ஒண்ணு வந்து சொர்க்கம், மற்றது நரகம்னாங்க. ஏன்னா இந்த சொர்க்கம், நரகம் என்பதை சொல்லி சொல்லியே மக்களை வந்து அப்படி பயமுறுத்தி ஒரு வழி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 2 எம்பசியை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த விளக்கத்தை கொடுத்துட்டாங்க இல்லையா? முற்பிறவினா என்ன, மறுபிறவினா என்னன்னு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. சோ அதனால அந்த 2 எம்பசியை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒண்ணு வந்து சொர்க்கம், ஒண்ணு வந்து நரகம். அப்ப சொர்க்கம் என்பது ஏதோ நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு இன்னொரு உலகத்துல போயிட்டு நம்ம அனுபவிப்பது சொர்க்கம் அல்ல. அல்லது நரகம் அல்ல. அது நம்ம நிறைய சொல்லியிருக்காங்க. சொர்க்கம்னா அங்க வந்து நிறைய மாட மாளிகை, கூட கோபுரம், அரண்மனை, நேர நேரம் சாப்பாடு, விருந்து, சோமபானம், ஆட்டம் பாட்டம் இப்படிலாம் இருக்கிறது தான் சொர்க்கம். நரகம் என்று சொன்னால் அங்க வந்து
ஒரு எண்ணெய் கொப்பரை இருக்கும். அங்க வந்து கொதிக்கிற எண்ணெயில நம்மள உள்ள போட்டு அது வடை சுடுற மாரி நம்மள பொரிச்சு எடுப்பாங்க. அப்படிலாம் நெறைய விஷயங்கள். சொர்க்கம், நரகம். அப்ப சாமி கேட்குறாங்க, உடல், உயிர். உடலும் உயிரும் பிரிஞ்சு போச்சு. அப்ப உடலும் உயிரும் பிரிந்து விட்டால், அந்த உயிர் போயிடுச்சுனாலே உணர்தல் என்ற நிலையே கிடையாதே. அப்புறம் என்னத்த உணர்றது? இறந்த பின்னாடி வந்து உணர்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதே. அப்ப வாழும் காலத்தில் நமது வாழ்க்கையை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்கின்றோம்? ஞானம் பெற்று வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். வாழும் காலத்தில் நாம் இந்த விளக்கங்களை பெறாமல் ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற நிலையில வாழ்ந்தால் அதுக்கு பேர் நரகம். சுவரகம் சொர்க்கம். சுவர் என்றால் சுத்தவெளி, தெய்வம். எது தெய்வமாக இருக்கிறதோ அதே தெய்வம் தான் உயிராக, அறிவாக எனக்குள் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயக்கிக் கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற நிலையில், என்ற தெளிவில் வாழும்போது அந்த வாழ்க்கை சொர்க்கம். நரகம் என்றால் இந்த உடல் வரையில் எல்லை கட்டிக்கொண்டு நான் தான் இதை செய்றேன், நான் தான் அதை செய்றேன் என்று இந்த உடல் வரையில் எல்லை கட்டிக்கொண்டு அந்த நிலையில் வாழும்போது அந்த வாழ்க்கைக்கு பேர் என்னவென்றால் அதுதான் நரகம் என்று சொல்லுவாங்க. நரமகம், நரகம் என்று சொல்லுவாங்க. அப்போ சொர்க்கமும் நரகமும் வாழ்ந்த பின்னால் வருவதல்ல. சாமி அழகா சொல்றாங்க. சொர்க்கமோ நரகமோ வாழ்ந்த பின்னால் வருவது அல்ல. வாழும் காலத்தில் வாழ்க்கை வாழும் முறையை அறிந்து கொண்டு வாழும்போது அந்த வாழ்க்கை சொர்க்கமாக மாறிடும் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் வந்து ஒரு இது சத்சங்கம் நடத்தும்போது வெளியில வந்து ஒரு ஊர்வலம் போகுது இறுதி யாத்திரை. அப்போ ஒரு சீடரை அனுப்பிச்சு, நீ வெளியில போய் அவர் எங்க போறாருன்னு பார்த்துட்டு வான்னாரு. அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டு அவரு நரகத்துக்கு போறாரு அப்படின்ட்டு உட்கார்ந்து சரி உட்காருன்ட்டாரு. அடுத்து 1 மாசம் கழிச்சு மீண்டும் அதே போல ஒரு காலை 11 மணிக்கு ஒரு இறுதி யாத்திரை போகுது. அதே சீடரை எழுப்பி, நீ போய் இப்போ அவர் எங்க போயிட்டு வர்றாரு எங்க போறாருன்னு பார்த்து வந்து சொல்லுன்னாரு. அப்போ அந்த சீடர் போய் பார்த்துட்டு வந்து அவரு சொர்க்கத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டாரு. அது போயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்து சத்சங்கம் நடந்துட்டே இருக்கு. மற்ற சீடர்களுக்கு ஒரு ஆச்சரியம் வருது. என்ன அவரு அவர் வந்து குரு வந்து இந்த மாரி கேட்டாரு. அவர் போன மாசம் நரகம்னாரு, இந்த மாசம் சொர்க்கம்னாரு. எப்படி தெரியலையே அப்படின்னு. அப்பதான் சொன்னாரு, அவரு அந்த சீடரே விளக்கம் சொல்லுன்னு சொல்லும்போது, அவர் சொல்றாரு, போன மாசம் வந்து ஒரு 10 பேர் கூட போல. அவர சுத்தி போம்போது ஹார்ட்லி ஒரு 10 பீப்பிள் தான் இருந்தாங்க. இருந்தவங்களும் என்ன சொன்னாங்க, இந்த 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 மட்டுமாவது இந்த ஆள் போய் சேர்ந்தானே அப்படின்ற மாரி பேசிட்டு போனாங்க. அதுலருந்து தெரியுது, அவர் வாழ்ந்த வாழ்க்கை சிறப்பாக இல்லை என்று. அதே மாரி இந்த 2வது மாதம் நான் பார்த்தபோது, நூற்றுக்கணக்கான அன்பர்கள் அவர் பின்னாடி போயிட்டே இருந்தாங்க இறுதி யாத்திரையில. எல்லாரும் சொன்னாங்க, இத்தகைய அற்புதமான மனிதர் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாமே என்று பேசிக்கொண்டே சென்றார்கள். ஆதலால் அவர் சொர்க்கத்துக்கு போறார்ன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அந்த மாரி அந்த எப்படி சொல்லுவாங்க, எத்தனை காலம் நம்ம வாழ்ந்தோம் என்பது முக்கியம் இல்லை. எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம பார்க்கும்போது, இந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், சிறப்பாக நம்ம வாழ்வதற்கு தான் இந்த வாழ்க்கை என்பதை நாம் தெரிந்து கொண்டு, சில பேர் சொல்லுவாங்க, ஒரு ஆன்மீகத்துல சொல்லுவாங்க, சில பேர் வந்து வாழும் காலத்திலேயே வந்து செத்தது போல வாழ்றாங்க அப்படின்னுவாங்க. அதுக்கு தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா ஒரு சின்ன சம்பவம் சொல்லுவாரு. ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆள் வந்து டாக்டர்ட்ட போறான். போயிட்டு டாக்டர் வாங்க உட்காருங்க என்ன ப்ராப்ளம் கேட்கும்போது, அவர் சொல்றாரு, டாக்டர் நான் வந்து செத்து போயிட்டேன் அப்படின்றாரு. இவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நம்ம முன்னாடி வந்து உட்கார்ந்து செத்து போயிட்டேன்னு சொல்றானேன்னு. அவரு சொல்றாரு, இல்ல, இல்ல நீங்க பேசிட்டு தானே இருக்கீங்க, உயிரோட இருக்கீங்க. இல்ல டாக்டர் நான் செத்து போயிட்டேன். செத்து போனோனே தான் நீங்க பேசிட்டீங்க அப்படின்றான். அப்ப டாக்டர் நினைக்கிறார், ஓ! சரி, சரி. நல்ல ஒரு கேஸ் தான் நம்மட்ட வந்திருக்கு. நம்மளுடைய டாக்டர் திறமையெல்லாம் காமிச்சு, இவன புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொண்ணா சொல்லிட்டு வர்றாரு. நான் பேசுறது கேட்குதா? அதுவா? இத அப்படி கேட்டுட்டே வராரு. ஒரு சின்ன ஊசி எடுத்து குத்துறாரு. வலிக்குதுன்றான். வலிக்குதுல்ல உனக்கு உயிர் இருக்கா? அப்படி கேட்டுட்டே வரான். அவன் எது கேட்டாலும், இல்ல டாக்டர் நான் செத்து போயிட்டேன். நீங்க செத்து போனோனே தான் பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டே வரான். கடைசியா டாக்டர் ஒரு முயற்சி பண்ணாரு. ஒரு சிரிஞ்ச் எடுத்தாரு. கையில குத்தி கொஞ்சம் பிளட்ட எடுத்தாரு. அந்த சிரிஞ்சில. நெறைய ஒரு கருஞ்சிவப்பு நிறத்துல பிளட் வருது. அவன்ட்ட காமிச்சு, "இப்ப பார் உன் உடம்புல இருந்து நான் பிளட் எடுத்திருக்கேன். இது ரத்தம். உயிருள்ளவங்க உடல்ல இருந்து தான் இத எடுக்க முடியும். உயிரற்றவங்க உடல்ல இருந்து இத எடுக்க முடியாது. இப்ப நீ ஒத்துக்கிறியா? நீ உயிரோட இருக்கேன்னு." அவன் சொன்னான், "ஒத்துக்கிறேன் டாக்டர். ஆமா டாக்டர் நான் ஒத்துக்கிறேன்னான்." இவருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா! ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. ஒருத்தன வந்து எப்படியாவது நம்ம உயிரோட இருக்கேன்னு புரிய வச்சுட்டோம். அப்பதான் அவன் சொன்னான், "ஒத்துக்கிறேன் டாக்டர். இறந்த உடம்புல இருந்தே நீங்க ரத்தத்தை எடுக்கக்கூடிய திறமையான டாக்டர் நீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன்னானாம்." அந்த மாரி தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொல்லுவாரு. அந்த வகையில சில பேர் என்ன பண்ணாங்க, வாழும் காலத்திலேயே அவங்க என்ன பண்ணாங்க, இந்த வாழ்க்கை முறையாக வாழ முடியாமல், அனுபவிக்க முடியாமல் அப்ப இருக்கிறாங்க என்பதை குறிப்பிடுவதற்காக, இந்த மாரி ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஆக இந்த மரணம் என்பது அது இயற்கையா நிகழக்கூடிய ஒன்று என்பதை நாம் தெரிந்து கொண்டு, அது வந்துவிட்டால் நம்ம ரொம்ப வந்து அதற்காக இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதற்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்லலாம். ஒரு 45 வயது மனிதர் ஒருவர் இறந்துறாரு. அவருக்கு 2 குழந்தைகள். ஒரு பொண்ணு, பையன் 12, 10 வயசுல நோய்வாய்ப்பட்டு இறந்துறாரு 45 வயசுல. எல்லாம்
போது இந்த மாதிரி என் கணவர் இறந்துட்டாருன்ட்டு அந்த மனைவி சொல்றாங்க. அப்போ கேட்குறாங்க, ஏதாவது நீங்க இவரை உயிர்ப்பிக்க வழி சொல்லணும். அப்போ அவர் சொன்னாராம், ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வழி இருக்கு. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாங்கன்னாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து குடுத்தாங்க. அப்ப சொன்னாரு, இந்த தண்ணிய குடிச்சா அவரு உயிரோட வந்துருவாரு. யார் குடிக்கிறாங்களோ அவங்க இறந்துருவாங்கன்னாரு. சொல்லிட்டு அவர் சொன்னாரு, மனைவிட்ட கேட்டாரு, "நீங்க குடிக்க" "இல்ல, இல்ல, இல்ல. எனக்கு இன்னும் பிள்ளைகளை எல்லாம் நான் படிக்க வச்சு ஆளாக்கி நெறைய வேலை இருக்கு." அப்ப அந்த பையன பார்த்து, பொண்ண பார்த்து கேட்கும்போது, மனைவி கோவம் வந்துடுச்சு. "உங்களுக்கு என்ன பைத்தியமா? வாழக்கூடிய குழந்தைகள் அவங்கட்ட போய் தண்ணிய குடுக்குறீங்க." அடுத்து வந்து அந்த அவங்க இறந்தவருடைய அம்மாட்ட குடுக்குறாரு. அவர் சொல்றாரு, "இல்ல, என்னுடைய இன்னொரு பொண்ணு வந்து பிரசவ டைமு. நான் போய் உதவி நெறைய வேலை இருக்கு." அப்ப அந்த அப்பாட்ட கேட்கும்போது, அவர் என் பேர பிள்ளைலாம் படிக்க வைக்கணும், ஆளாகணும் நெறைய வேலை. இப்படி வரிசையா எல்லாம் சொன்னோனே, குரு சொன்னாராம் சிரிச்சுட்டே, "இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு கடமை இருக்குது. அதனால ஆக வேண்டிய காரியத்த முடிச்சுட்டு, நீங்க போய் உங்க கடமைகள செய்யுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் நிதர்சனம். ஸோ அப்படி பார்க்கும்போது, இப்ப யாராவது வந்து இது மாரி இருக்க முடியுமா? அப்படி சொன்னா, அது யாராலயும் முடியாது. ஸோ அதனால மரணம் என்று வரும்போது, நம்ம வந்து அதை இயல்பாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதுல ஒண்ணும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதான் திருமலர் சொல்வாரு. "ஊரெல்லாம் கூடி உரக்க அழுதிட்டு, பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே" அப்படின்னு திருமந்திரத்துல திருமூலர் பாடல் வரும். ஊரெல்லாம் கூடி உரக்க அழுது, அதுக்கப்புறம் பேரினை நீக்கிடுவாங்க. பேர எடுத்துருவாங்க. பிணம்னு சொல்லுவாங்க. பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே முடிச்சிட்டாரு. அப்ப எவ்வளவு நாள் நம்ம வந்து அதுக்காக கவலைப்பட்டிருக்க முடியும்? ஏதோ கொஞ்ச காலம் வருத்தம் இருக்கும், இல்லை இல்ல. அப்புறம் நாளாக நாளாக அதெல்லாம் மறந்து அவங்க இயல்பு நிலைக்கு போயிடுவாங்க என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமூலர் என்ற சித்தர் இந்த பாடலின் வாயிலாக அற்புதமாக அவர் வந்து விளக்கி சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால வந்து ஆன்மீகத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டாண்டு காலமாய் நாம் அழுது புரண்டாலும் மாண்டவர் மீண்டு வருவரோ அப்படின்னு கேட்கிறோம். எத்தனை வருஷம் வேணா நம்ம அழுகலாம். ஆனால் அழுதால் அந்த இறந்தவர்கள் மீண்டு வருவார்களா என்று சொன்னால், அது வந்து வரப்போறதே கிடையாது. ஸோ அதான் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. ஸோ அப்போ வள்ளுவர் சொல்றது போல, "உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு" அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இறப்பு என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இரவுல நம்ம அன்றாடம் தூங்க போறோம். தூங்கிட்டு மறுநாள் எழுந்துக்கிறோம். அதான் நம்ம உறக்கம்னு சொல்றோம். ஆனா மரணம் என்று சொன்னால் வள்ளுவர் என்ன சொல்றாரு? நம்ம பெர்மனன்ட்டா தூக்கத்துல போயிட்டோம். அந்த துயில் நிலைக்கு நம்ம பெர்மனன்ட்டா போயிட்டோம் அப்படின்னாக்க, அதுக்கு பேர் தான் மரணம். அப்போ உறங்குவது போலும் சாக்காடு. அப்ப தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறோம் இல்லையா காலையில, அது போல தான் பிறப்பு. அப்போ உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு அவர் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை இந்த திருக்குறள்ல அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது, அப்போ அந்த உயிர் என்பது எப்படி வந்தது என்று சொன்னால், அது நம்ம முதல் முதலாக ஒரு கருவாகி உருவாகி வந்தபோதே அந்த உயிரானது நமது உடலுக்குள் வந்துவிட்டது. அப்ப எது உயிராக இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எது அங்கு பிரம்மமாக, தெய்வமாக இருக்கிறதோ, அதுவே தான் அந்த பின்னப்பட்ட நிலையில், அந்த நொறுங்கிய நிலையில் துகள்களாகி, அது அணுவாகி நமக்குள்ளாக அது உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. அப்போ பிறக்கறதுக்கு முன்னாடி உயிர் வந்து பிரம்மத்திலிருந்து தொடர்ந்து நம்ம கடைசியா பெற்றோர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். அது இப்பொழுது உடலில் இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நமக்குள் இயங்கிக் கொண்டும் இருக்கிறது, நம்மை இயக்கிக் கொண்டும் இருக்கிறது அந்த உயிர். அது ஒரு காலத்துல இந்த உடலை விட்டு உயிர் என்பது அது பிரிந்து சென்றுவிடும். அப்ப அந்த உயிரை நாம் அந்த தவத்தின் மூலமாகத்தான் நாம் உணர முடியும். தவத்தின் மூலமாக உயிரை உணர்ந்து, அந்த உயிருக்கு மூலமான அந்த அறிவையும், அந்த அறிவுக்கு காரணமான தெய்வத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ அதனால தான் அந்த ஆரம்பத்துல அவங்க கவியில சொன்னது போல, அந்த அகத்தவத்தின் மூலமாக நம்ம அந்த உயிரை உணர்ந்து கொண்டால், எதையெல்லாம் நாம் உணரலாம்? உயிரை உணரலாம். உயிருக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த உயிரில் இருக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவுக்கு மூலமான தெய்வம், இவை அனைத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ அததான் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. ஸோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது, உலகத்துல வந்து இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள். இதுல வந்து என்ன பார்க்கணும், இப்போ ஒரு கொரோனா வருது. எத்தனையோ பேர் அதுல எல்லாம் வந்து இறந்து போயிறாங்க. அது மாரி சில வருடங்கள் முன்னாடி சுனாமி வந்தது. அப்போ சுனாமில எல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சிலர் வந்து கடலுக்கு அருகில போய் குளிச்சிருந்தாங்க. கடல் அலை கொண்டு வந்து அவங்கள கரையில சேர்த்துருச்சு. சில பேர் கரையை விட்டு ரொம்ப தூரமா இருந்தாங்க. கடல் அலை இழுத்துட்டு போய் கடலுக்குள்ள கொண்டு போயிடுச்சு. ஸோ இப்படி இந்த உலக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு நாம் சிந்தித்தால், இப்படியான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் அது நடக்குது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதான் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. "எங்கே வாழ்க்கை தொடங்கும்? அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும்" என்று சொன்னாங்க. இதுதான் ஞானம். இதுதான் உயிர் ஞானம். அப்போ பாதையெல்லாம் மாறி மாறி வரும். இப்போ பயணம் எப்ப முடியும்னா நமக்கு தெரியாது. அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல.
பயணம் எப்போ முடியும்னு தெரியாது. மாறுவதை புரிந்து கொண்டால், அப்போ அந்த உலகத்துல எல்லாமே அந்த மாற்றம் ஒன்றே மாறாது சொல்றது மாதிரி மாறிக்கொண்டே இருப்பதை நாம் புரிந்து கொண்டால், மாறுவதை புரிந்து கொண்டால் அந்த மயக்கம் தெளிந்துவிடும். இதுதான் உயிர் ஞானம். இதுதான் ஞானம். இதுதான் உண்மையான ஞானம். அப்ப அந்த உயிர் என்பது எங்கு இருந்தது, அது எப்படி எனக்குள்ளாக வந்தது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த உயிரை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும், அந்த மரணம் என்பது எப்படி நிகழ்கிறது, மரணத்துக்கு பின்னால் அந்த உயிரினுடைய நிலை என்ன என்பதெல்லாம் நாம் தெளிவாக விளங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு வாழ்வதுதான் அதுதான் உயிர் ஞானம். அப்படி ஒரு அற்புதமான விளக்கத்தை தான் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, நிறைவாக சுவாமியுடைய கவி ஒன்றை நாம் பார்த்து நிறைவு செய்து கொள்வோம். பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில். அதே மாதிரி துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகாது. திறவுகோல் இல்லாமல் பூட்டு ஒன்றை திறப்பது மிகவும் கடினம். இவற்றை போன்றே பிறவியதன் முன்பின்னாம் நிலையை பற்றி பேச விளக்க கடினம் மொழியின் மூலம் அப்படின்ட்டு சாமிஜி சொல்றாங்க. அப்போ அந்த பறவைகள் ஆகாயத்துல பறக்குது. இந்த பறவையுடைய காலடி தளத்தை ஆகாயத்தில் நம்ம பார்க்க முடியுமா என்று சொன்னால் அது முடியாது. துறவிகளின், ஞானிகளின், மகான்களின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகாது. மகான்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தாங்க, அவங்க எந்த நிலையில் இருந்தாங்க, ஒன்னும் இல்ல, திருக்குறளையே இன்னும் நம்ம அந்த 1.25 வரி உள்ள திருக்குறளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்னா முடியல. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிதினார். நிறைய பேர் சொல்லாங்க ஞானம் பெற்றவர்களுடைய கோபத்தை நம்மால் தாங்க முடியாது. ஆனா அந்த நிலைக்கு போயிட்டா அவங்களுக்கு கோபம் வராது என்பதுதான் உண்மை. அப்போ துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகாது, முடியாது. திறவுகோல் இல்லாமல் பூட்டு ஒன்றை திறப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கடினம். இவற்றை போன்றே பிறவியதன் முன்பின்னாம் நிலையை பற்றி பேச விளக்க கடினம் மொழியின் மூலம் என்று அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருப்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் இந்த கவியின் வாயிலாக என்று சொல்லி, இத்தகைய அற்புதமான ஒரு ஞானத்தை அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட அந்த தெளிவில் நாம் வாழ்ந்து வந்தால் இந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், அமைந்துவிடும் என்று சொல்லி, இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இதுகாரும் இந்த சிந்தனையை செவிமடுத்த சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலை அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக சுப்புதாயி அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா அற்புதமா நீங்க அவங்க சொன்னதை ஒரு பாயிண்ட் விடாம அப்படி எவ்வளவு கிரகிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கிரகிச்சு எல்லாம் சொன்னீங்கம்மா. முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அற்புதம் ஐயா. அது அவ்வளவு சீக்கிரமா கட 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 கடன்னு சொன்னீங்கய்யா. ஒரு இதை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அதை மனசுல வாங்கறதுக்குள்ள இன்னொரு பாயிண்ட் அப்படின்னு எல்லாம் விறுவிறுன்னு சொன்னீங்கய்யா. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே நல்லா உயிர் என்ற அந்த அதை பத்தி நீங்க எப்படி நிறைய என்னென்ன விதமா சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி எங்களுக்கு நல்லா புரிய வச்சீங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்க தொண்டு சிறப்பாக அமைய வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் ஐயா. வாழ்த்துறதுக்கு தாங்க அழைச்சேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சுபதாயி அம்மா, நன்றி. அடுத்து பாப்பு அம்மா அன்மிட் செய்த ஐயாட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். நம்ம சொன்ன மாதிரி நீங்களே மறுபடியும் ஐயா பேசுனதெல்லாம் அத்தனை தொகுத்து அழகா மறுபடியும் சொல்லிட்டீங்கம்மா. நன்றிம்மா ஐயா. ரொம்ப சிறப்புங்க தம்பி. சூப்பர். அப்படியே உயிரை பத்தியும் ஞானத்தை பத்தியும் மனசுல சொன்ன மாதிரி வச்சுக்கவே முடியல. எல்லாம் திருப்பி கேட்கணும் மறுபடியும். அவ்வளோ சிறப்பு. அப்படியே கேட்க அப்ப நம்ம உயிர் எப்படியெல்லாம் நம்மகிட்ட இயங்குது, நம்ம எப்படி வந்தோம் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அது நீங்க சொன்ன விதம் இருக்குது பாருங்க, அருமையா. நம்ம உயிர் எப்படியெல்லாம் அந்த சாலோப்பியம் சாமீப்பியம் அருமை, அதெல்லாம் அது கொடுத்த விளக்கம்லாம் ரொம்ப அருமை தம்பி. நாங்கள் திருப்பி ஒரு 4-5 முறை கேட்டாதான் கொஞ்சமாவது எங்களுக்கெல்லாம் பதியும். அதை திருப்பி கேட்க தெரியல. அவ்வளோ சிறப்பு. ரொம்ப அற்புதங்க தம்பி. ரொம்ப நன்றி. அது கடைசியா சொன்னீங்க பாருங்க, இந்த
திருக்குறளையே நம்ம இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப தம்பி அந்த வார்த்தை. அவ்வளோ உண்மை உண்மை. நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து மார்க்குக்காக தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே மார்க்குக்காக தான் படிச்சுட்டு இருக்கிறோம். படித்தா 2 மார்க்கு, அர்த்தம் எழுதுனா 2 மார்க்கு, அப்படிதான் ஸ்கூல்லையும் ஓரளவுக்கு சொல்லி ஓரளவுக்கு அப்போ ஒரு தடவை அர்த்தம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். படிச்சேன்னா மார்க்கு, படிச்சுன்னா மார்க்கு. ஏதோ வீட்லேயும் பள்ளி ஸ்கூல்லையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். அப்படி தான் நம்மளும் போயிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் நம்ம மகிழ்ச்சி வந்து அத்தனையும் வந்து மகிழ்ச்சி பாருங்க, குறள் தான் நிறைய உதாரணம் சொல்லியிருப்பாரு. அத்தனை எளிமைப்படுத்தி நமக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத அருமையாக சொன்னீங்க. நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப சூப்பர் தம்பி. எப்பவுமே நீங்கள் மிக அருமையாக பேசுறீங்க. விடாமல் கட்டாயம் உங்களுடைய விஷயங்களை நாங்கள்லாம் கேட்கணும். அதை கொஞ்சம் தெளிவாகும் தம்பி. ரொம்ப நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். பணி சிறக்கட்டும், பணி சிறக்கட்டும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். விஜயம்மா அன்மியூட் செய்து பேசலாங்கம்மா ஐயாட்ட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. ஐயாட்ட பேசலாங்கம்மா. விஜயா நடராஜன் அம்மா தானே பேசுறீங்க? பேசுங்க. பேர் மாறிடுச்சியா? வாழ்க வளமுடன்மா. மூளையில இருக்கிற ஒவ்வொரு நியூரான் செல்லும் இருக்கிற மாதிரி தொகுத்து வழங்கினது இருந்தது நினைச்சதுவா. ஐயாவும் அவ்வளவு ஒரு விஷயத்தையும் அப்படி கொடுத்திருந்தாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னாங்க ஐயா, இப்ப உயிர் ஞானம் போட்டிருக்கீங்க, மெய்ஞானம், ஆத்ம ஞானம் இப்படிலாம் சொல்றாங்கல்ல, எல்லாமே ஒண்ணு சேர்ந்தது தானா, இல்ல ஒண்ணுமே வந்து தனியா அந்த மாதிரி புரிதல் இது வரணுங்களா? ஃபண்டமெண்டலா அடிப்படையை பார்த்தாக்க இது எல்லாமே ஒண்ணுதாங்க. ஆன்ம ஞானமா இருக்கட்டும், உயிர் ஞானமா இருக்கட்டும், இறை ஞானமா இருக்கட்டும், பிரம்ம ஞானமா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு நூலிலை வேறுபாடு தான். எது தெய்வமா இருக்கோ அதே தெய்வம் தான் உயிரா வருது. அதே தெய்வம் தான் நம்மகிட்ட அறிவாகவும் இருக்குது. அதே தெய்வம் தான் காந்தமாகவும் மனமாகவும் இருக்குது. ஸோ அந்த எந்த நிலையிலேருந்து இயங்குதோ அதை தான் நம்ம சிறப்பா பல்வேறு பெயர்களால் அழிக்கிறோம். அது பிரம்மத்தை பத்தி நம்ம தெளிவாக அழிக்கும் போது பிரம்ம ஞானம். அப்ப அந்த உயிரை பற்றி தெரிந்து கொள்ள உயிரை பற்றிய ஒரு ஞானம், அறிவை பற்றி தெரிந்து கொள்ளும். இந்த ஒன்னொன்னா நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். ஸோ அனைத்தையும் பார்த்தோம்னா எல்லாம் வந்து ஒண்ணுதான். அடிப்படையில எல்லாம் ஒண்ணுதான். பிரம்மம் தான், பிரம்மத்துல இருந்தா இது எல்லாமே வருது என்பதை நாம் விளங்கிக் கொள்வது. அதை விளங்கிக் கொள்வது ஞானம். எதெல்லாம் விளங்கிக் கொள்றோமோ அதை பற்றிய ஒரு ஞானம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வாழ்களம். வாழ்க வளமுடன். கேட்டதுங்களா? உங்களுக்கு லைன்ல இருக்காங்களா? இதுல இருக்காங்க, மியூட்ல இருக்காங்க. வாழ்க வளமுடன். விஜயம்மா அன்மியூட் செய்துக்கோங்க. மியூட் ஆயிடுச்சு. மியூட் ஆயிடுச்சு. அவங்க அன்மியூட் செய்துக்கோங்கம்மா. விஜயம்மா ஒரு முறை வாழ்க வளமுடன்மா. நான் வெளியே கேக்குறாங்க, சவுண்டுக்காக மியூட் பண்ணேன். ஐயா நான் இது கேட்டதுங்க. இப்ப உடல் உயிர் மனம் இருக்கு இல்லைங்க, உடல் வந்து ஒரு இயக்கமும் மனசு ஒரு இதுவும் சொல்லுது இல்லைங்களா? அப்ப வேற அங்க டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது இல்ல? ஓகே. அதனாலதான் அப்ப ஞானம்ங்கிறது வந்து உடற்பயிற்சி செய்யும் போது விளங்கன பதிவு போகுதுங்கிறோம். ஆமா. ஆனாக்கா நமக்கு அந்த மனசுன்றது வந்து ஒரு செயல் செய்யறோங்கிறப்ப அங்க ஒரு 2 தாட் ஒப்பீனியன் நமக்குள்ளேயே வருது இல்லைங்களா? அதாவது சாமி வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ இந்த உடல் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அது ஒரு வேகத்துல ஒரு இயக்கம் இருக்கும், உயிருக்கு ஒரு குறிப்பிட்ட வேகம் இருக்கும், மனதுக்கு எல்லாமே வந்து ஒரு இணக்கமா இருக்கும்போது அது சிறப்பா இருக்கும். ஆனால் எல்லாமே கொஞ்சம் வேறுபட்டு தாறுமாறா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிரச்சனை ஆயிடும். இடம் வந்து இன்னைக்கு ஒரு கிரவுண்ட் 1 கோடி சொல்லாங்க, ஒரு இடத்துல வந்து ஒரு 75 லட்சம் ஒரு கிரவுண்ட் கிடைக்குன்னா உடனே வாங்கணும்னு துடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடலுக்குன்னு ஒரு வேகம் இருக்கு, அது ஒரு 10 மடங்கு உயரும். உயிருக்கு ஒரு வேகம் இருக்கு, அது 100 மடங்கு இருக்கும். மனதுக்கு ஒரு வேகம் இருக்கு, அது 1000 மடங்கு கூட போயிடும். அப்போ எல்லாம் ஒன்னா இருந்தது மாறி இது 10, இது 100, இது 1000ன்னு போகும்போது அது எல்லாம் வேறுபட்டு போயிடும். ஸோ அதனால இது மாதிரி சில நிலைகள்ல வந்து உடல் அதற்கு ஒரு இயக்கம், உயிர் அதுக்கு ஒரு இயக்கம், மனம் அதுக்கு ஒரு இயக்கம், எல்லாம் மாறிடும். அது மாறுபடும் போது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதுக்குதான் நம்ம தவம் செய்து எப்போ ஒரு சாந்தமான ஒரு மனநிலையில் நம்ம இருந்து வாழ்ந்து வரும்போது இந்த ஒரு இணக்கமான சொல்லை எப்பவும் நீடிச்சு இருக்கும். அதுக்காக நம்ம வந்து அதிக ஒரு செய்தி கேட்டு அதிகமா வந்து மகிழ்ச்சியும் தேவையில்லை, அப்படியே நம்ம ஒடிஞ்சு போய் உட்காரவும் தேவையில்லை. ரெண்டையும் நம்ம சமமா பார்க்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் ஞானம்.
எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இயல்பா வந்துடும். எல்லாமே இறைவனுடைய செயல் தானே. இதுல நம்ம வந்து என்ன, நம்மளுடைய செயலுக்கு விளைவா இறைவன் வந்துட்டு இருக்கான் என்பதை புரிந்து கொண்டு அந்த நிலையில் நம்ம வாழ்றோம். ஸோ நீங்க சொன்னது போல ஒன்னொன்னுக்கும் கேட்டீங்க. ஆன்ம ஞானம்னா என்ன, பிரம்ம ஞானம்னா என்ன. அடிப்படையில பார்த்தா எல்லாம் ஒண்ணுதான். பிரம்மம் தான், பிரம்மத்துல இருந்தா எல்லாமே வந்துட்டே இருக்குது. அதுல இருந்தா உயிர் வந்துச்சு, அதுல இருந்தா நமக்கு அறிவு, அந்த உயிர் தான் நமக்குள்ள அறிவா இருக்குது. அதுல இருந்து வரக்கூடிய அலை காந்தம், அது அறிவலைகள், அதுதான் மனமா இயங்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா ஞானம், வாழ்க்கை, ஆன்ம ஞானம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா மியூட் ஆயிடுச்சு திரும்ப. சேஷாசலம் ஐயா அன்மியூட் செய்து நீங்க பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சேஷா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. வாழ்க வளம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இசட் இந்த இப்போ நாணம் சொல்ற போது இந்த காமன் மேன்ல வந்து நாணம் அடைந்தவர்கள் நாணம் அடையாதவர்கள் டிஸ்டிங்விஷ் பண்ணி நம்ம கணிக்க முடியுமா? ஆர் இஸ் தட் அவைலபிள் இந்த இது வேர்ல்ட்? ஞானம் அடைந்தவர்கள் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி சாமிகிட்டே கேட்டாங்க. சாமி என்ன சொன்னாங்கன்னா, யார் ஒருத்தருக்கு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட அவருக்கு வந்து கோபம் என்பது வரவில்லையோ அவர் ஞானம் பெற்றுவிட்டார், ஞானம் அடைந்து விட்டார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சாமி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சாமி இன்னும் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. யாருடைய எண்ணம் வந்து தனக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நன்மை தரக்கூடியதாக உயர்ந்த எண்ணமாக சிந்தனையாக மாறிவிடுகிறதோ அவங்க எல்லாம் ஞானம் பெற்றவர்கள். யார் ஒருவர் இறைவனை வந்து அறிந்து கொண்டு அந்த அறிந்த தெளிவில் அன்பும் கருணையுமாக தானும் வாழ்ந்து பிறரும் வாழ வழிகாட்டியார்கள், இதெல்லாம் ஞானம் அடைந்தது. அப்போ ஒருத்தர் ஞானம் அடைந்து விட்டார் என்று சொன்னால் அதை எப்படி நம்ம வாட் இஸ் த யார்ட் ஸ்டிக், ஹவ் யூ கேன் கம் டு நோ அப்படின்னா அவருடைய நடைமுறை, அவருடைய செயல்முறைகள், அவர் எப்படி தானும் வாழ்ந்து பிறரும் வாழ உதவியா இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து அவர் ஞானம் அடைஞ்சிட்டாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஹவ் இஸ் இஸ் லைஃப், அவருடைய வாழ்க்கை அணுகுமுறை எப்படி இருக்கு, எப்படி அவர் வாழ்றாரு, தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய நிலைக்கு அவர் உயர்ந்துட்டார்னா தான் அவர் ஞானம் பெற்றார். இல்ல இன்னும் அவருடைய இதுலயே தான் இருக்கிறாருன்னா இன்னும் அவர் போக வேண்டிய ஒரு தூரம் இருக்குது, இன்னும் பயணப்பட வேண்டும், அந்த ஆன்மீக பயணம் இன்னும் தொடரணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க. தேங்க்யூ ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் சேஷாசலம் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசுறாங்க. ஐயா மைக் ஓபன் ஆயிடுச்சுங்க ஐயா, பேசலாம். சபரீஷ் ஐயா. சபரீஷ் ஐயா வாழ்க வளமுடன். லைன்ல இருக்கீங்களா? கேக்குதுங்களாமா இப்போ? இப்ப கேக்குதுங்க ஐயா, பேசுங்க ஐயா. ஆமா, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இறப்பு பத்தி எல்லா கலாச்சாரத்திலயும் சொல்லியிருக்காங்க. நார்த் அமெரிக்கன் கலாச்சாரத்தை கூட இப்ப காலபைரவர் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க, அப்புறம் நாயோட இருக்கும், நாய் வந்து கடிக்குங்க மாதிரி நிறைய படிச்சு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இறந்தவங்க வந்து மறுபிறவியோட நிறைய ஆய்வு எல்லாம் செய்யறாங்க, அது உண்மைன்னு ப்ரூவ் பண்றாங்க, அந்த குழந்தைக்கு அந்த அறிவு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இப்போ எல்லா இதுலயுமே வந்து திருவாசகத்திலயும் கேட்டா கூட ஒவ்வொரு பிறவியா மாறி மாறி வராங்க. இப்ப சில குருமார்கள்லாம் என்னோட போன பிறவியில நான் என்ன இருந்தேன் எல்லாமே சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஒரு கேள்வி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ இந்த மறுபிறவி என்பது என்னன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபிறவியில வந்து நம்ம மற்றவையெல்லாம் பிறக்க முடியாது. இங்க ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். உயிருக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு. அது என்னன்னாக்க, உயிர் என்பது நமது உடலில் ஒரு கோடிக்கணக்கான விண்கள் உடல் முழுவதும் தனியாக சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கும் போதே அது வந்து நம்ம விண் அல்லது உயிர் என்று சொல்லுவோம். ஆகாசம், சிதாகாசம் அப்படியெல்லாம் சொல்றோம். ஆன்மா என்பது அதுல ஏற்படக்கூடிய பதிவுகள், நாளுக்கு நாள் அதனுடைய பதிவுகள் சேர்ந்து கொண்டே இருக்குது, இணைந்து கொண்டே இருக்குது. அப்படி பதிவுகளோடு கூடிய அந்த ஒரு காந்த அலை திவலைகளை அதெல்லாம் சுருக்கமாக நம்ம ஆன்மா என்று சொல்லலாம். அப்ப ஆன்மா என்பது பதிவுகளோடு சேர்ந்தது. இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டாலும், இந்த உடல் அழிந்து விட்டாலும் ஆன்மா என்பது அழியாத ஒன்றாக தான் இருக்குது. அந்த ஆன்மா என்பது நம்ம சொன்னது போல அது அந்த வான்காந்த காலத்துல இருந்துதான் இருக்கும். அப்போ வந்து இது என்ன ஆகுனாக்க, ஒருவர் வந்து ஒரு சிந்தனையில இருக்கிறார் அப்படி சொன்னா அங்கிருந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது சில பேர் அதே நினைவுல இருக்கும்போது, இல்லை அதே சிந்தனையோட இருக்கும்போது அது மாதிரியான இது வந்து அவங்களோட இணைந்து அந்த அத்தகைய ஆற்றல் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமா உண்டு அப்படின்னு தான் மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆன்மாவுக்கு தான் அழிவு கிடையாது, ஆன்மாவில் அத்தனை பதிவுகளும் இருக்கிறது அல்லவா. அப்போ அந்த ஆன்மாவோடைய இது வந்து நமக்குள்ளா இருந்து இயங்கும் போது அது வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மகான்கள் தான் மறுபிறவில இப்படி வந்து ஒரு மகான்களா வராங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும் போது என்ன அப்படின்னாக்க, அந்த சாமியே நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த என்னென்ன இது காரணமாக மகான்கள் அவதரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி
அது தெய்வீகம் கருவமைப்பு அப்படின்னு சொல்லும்போது, அந்த தெய்வீகம் என்றது என்னன்னாக்க, அது பல பேருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றுது. இந்த உலகில் பிறந்து மனிதர்கள் மட்டும்தான் இவ்வளவு சிக்கலோட, கஷ்டத்தோட, பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இதையெல்லாம் போக்குவதற்கு ஒரு மகான் அவதரிக்க மாட்டாரா? அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்ககிட்ட மேலோங்கி நிக்கும்போது, அப்படி ஒரு மகான் வந்து அவதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதான் சொன்னாங்க இல்லையா? கீதையில வந்து எப்பொழுதெல்லாம் அதர்மங்கள் அதிகரித்து தர்மங்கள் குறைகிறதோ, அப்பொழுதெல்லாம் என்னை நானே புதுப்பித்துக் கொள்வேன். மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு மகான்களாக அவதாரம் எடுத்து இறைநிலை தான் வருது. மனிதனுக்கு நல்லதை நல்ல பாடத்தை போட்டுவதற்கு இறைநிலை தான் இப்படி எல்லாமே மாறிட்டு வரும்போது மகான்களா வரதும் அதே இறைநிலை தான். சோ இதனால வந்து ஆன்மாவுக்கும் உயிருக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மா என்பது பதிவுகளோடு சேர்ந்தது. அப்போ அந்த மகான்களுடைய ஆன்மா எப்படி இருக்கும்? பியூரிஃபைடு சோல். 100% பியூரிஃபைடு சோல்னா தான் அதுக்கு பேர் தான் மகான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஞானிகள், மகான்கள் இப்படிலாம் சொல்லணும் என்ன, அவங்க பதிகளை பூரா போக்கிக்கிட்டாங்க. தவம் செய்து வினை தூய்மை அடைந்து விட்டார்கள், இன்னும் மன தூய்மை பெற்று விட்டார்கள். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பியூரிஃபைடு சோல். அந்த பியூரிஃபைடு சோலுடைய ஒரு இது நம்ம தாக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வந்து சில பேர் பேசும்போது கூட அத்தகைய உயர்ந்த ஒரு எண்ணங்களோ கருத்துக்களோ வரும்போது நிச்சயமா அந்த வாய்ப்புகள் உண்டு. வாழ்க. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றிங்க சபரீஷன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சி நிறைவு செய்திருப்போமாங்க ஐயா? நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஐயா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை அளித்தும் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலையும் அளித்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்துவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. சிறப்பான தொகுப்புரை வழங்கியவங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.